இப்போ எஸ்ஜே சூர்யா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஆக்டர் ஆகணுன்றது தான் அவரோட ஆசையே. ஆனால் யாரும் முதல்ல வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்றதுனால அவர் டைரக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவரே டைரக்ட் பண்ணி நடித்தார். அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. எனக்கு வந்து டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எனக்கு கேமரா முன்னாடி நடிக்கிறது வந்து நான் அவ்வளோ அதை என்ஜாய் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். சுற்றி ஒரு 100 பேர் முன்னாடி நான் ஒரு சீனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூச்சமாக இருக்கும். அதை நான் பயங்கரமாக என்ஜாய்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் டைரக்ஷன் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ டயர்டானாலும் 24/7 அந்த வேலையை ஹெக்டிக்காக பண்ணாலுமே ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். கேபி சார்லாம் அப்போவே பயங்கர போல்டாலாம் எடுத்துட்டாரு. 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவர் அவ்வளோ போல்டாக எடுத்திருக்காரு அப்படின்னும் போது ஸோ அதோட இதை விட போல்டாலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒன்றும் புதுசாக பண்ணிடல. இப்போ பிகே படம் எடுத்துக்கோங்க. அதில் கடவுள் இல்லை அப்படின்றது தான் சர்காஸ்டிக்காக பயங்கர சட்டையரிக்கலாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள், விமர்சனங்கள், இல்லை அவரை திட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் ஆனால் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரெடியாக தானே இருக்கணும். இப்போ எனக்கு எப்படின்னா, இப்போ உங்கள் ஃபேவரட் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு டைரக்டர் அப்படின்னா அது எப்படி ஆயிரும்னா ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி ஆயிரும். இப்போ அந்த டைரக்டர் ஒரு தப்பான படம் இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு படம் நல்லா இல்லைன்னா கூட நம்ம முட்டு கொடுப்போம். நல்லா தான் இருக்கு. ஒரு ஹீரோ ஃபேன் ஆகிட்டோன்னா ஒரு படம் நல்லா இல்லைனாலும் நல்லா தான் இருக்குன்னு முட்டு கொடுப்போம்ல. அப்படி இல்லாமல் எனக்கு படங்கள் தான் என்ன இன்னும் இன்ஸ்பயர் பண்ணும். ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் எனக்குள் சினிமா வித் மீ விஜய் மோனிஷா. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரெட்னு சொல்லுவேன். ஏன்னா இவரோட ஜேர்னியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா விஜேவாக ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறமா தன்னோட மல்டி டேலண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரைட்டராக இருந்திருக்காரு, ஆக்டராக இருந்திருக்காரு, அண்ட் இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் டைரக்டராக இருக்காரு. இட்ஸ் நன் அதர் தென் கார்த்திக் சார் தான். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் உங்களோட ஆக்டிங்க்கு வந்து நான் ஒரு பிகஸ்ட் ஃபேன், அதையும் சொல்லிடுறேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு மேஜர் டவுட், உங்களை பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே இந்த டவுட்டை கேட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். இப்படி ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. எதுக்கு நீங்கள் வந்து ஆக்டிங்கை விட்டுட்டு டைரக்ஷன் சைட் போனீங்க? இல்லைங்க, அதான் காலேஜ்லேருந்தே டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் ஆக்டிங் அதெல்லாமே வந்த வாய்ப்பை யூஸ் பண்ணேன். இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது மிமிக்ரி பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு சேனலில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வாய்ப்பு கிடச்சிது. அங்கேயே ஆங்கரிங் பண்ண வாய்ப்பு கிடச்சிது, ஆக்டிங் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. ஸோ கிடைச்ச வாய்ப்பை நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் டைரக்டர் ஆகணுன்றது தான் அப்போலேருந்தே ஆசை. ஸோ அதனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஆனால் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க சார். ஏன்னா நிறைய பேர் என்ன, அதுவும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா டைரக்ஷனுக்குள்ளே வந்துருவோம், அதுக்கப்புறம் நம்மளை ஹீரோவாக லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதான் ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். இப்போ எஸ்ஜே சூர்யா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஆக்டர் ஆகணுன்றது தான் அவரோட ஆசையே. ஆனால் யாரும் முதல்ல வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்றதுனால அவர் டைரக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவரே டைரக்ட் பண்ணி நடித்தார். அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எனக்கு கேமரா முன்னாடி நடிக்கிறது வந்து நான் அவ்வளோ அதை என்ஜாய் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். சுற்றி ஒரு 100 பேர் முன்னாடி நான் ஒரு சீனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூச்சமாக இருக்கும். அதை நான் பயங்கரமாக என்ஜாய்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் டைரக்ஷன் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ டயர்டானாலும் 24/7 அந்த வேலையை ஹெக்டிக்காக பண்ணாலுமே ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். ஸோ இதை ரொம்ப நான் என்ஜாய் பண்ணுறேன்றதுனால எனக்கு ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் அ டைரக்டர். ஸோ இது நீங்கள் ஒரு அப்ரிசியேஷனாகவும் எடுத்துக்கலாம். பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்கில் பார்த்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷை டைப்பெல்லாம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதில்லை அந்த டைமில். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து டைரக்ஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் ஒரு இது இருக்கு இல்லையா. எஜுகேஷன் ஒரு சைடு இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி லேர்ன் பண்ணீங்க? ஷார்ட்ஸ் ரெண்டு வகை தான். இப்போ டைரக்டர் ஆகணும்னா நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி டைரக்டர் ஆகலாம். இல்லைனா இப்போ நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி டைரக்டர் ஆகலாம். ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் 2014 அந்த டைமில் அது பயங்கர, அப்போ தான் யூடியூப் பூம் ஆன டைம். இப்போ நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியாக அந்த டைமில் இருந்து. அப்புறம் யோர் ஷேம்ஃபுல்லி 1-2 அது பயங்கரமாக வைரலாக ட்ரெண்ட் ஆச்சு. அங்கேருந்து திட்டம் 2 ஹேப்பன். ஸோ அதுதான். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்த்த ஷார்ட் ஃபிலிம், ரிலீஸ் பண்ணாத ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ரிலீஸ் பண்ணாமல் நிறைய இருக்குன்றீங்க, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கா? மேபி இல்லை, ஒரு சில இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது. சிலர் அதுவும் பண்ணுவாங்க இல்லையா, சைட் பை சைடு அந்த மாதிரி. இல்லை வேணாம், நம்மளே இதுக்கு டேமேஜ் பண்ணிக்கிட்டு. அப்படியா? ஓகே ஓகே, அதில் லேர்னிங் ஃபேஸில். ஆமாம் ஆமாம். ஓகே ஃபைன். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி, டூ மச், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு முயற்சின்னு சொல்லலாம். நம்ம சினிமாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப போல்டான ஒரு மூவ். நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லையுமே சொல்லியிருக்கீங்க, நான் ரொம்ப ஓப்பன் மைண்டட், ப்ராட் மைண்டட்னு சொல்லி. உங்களோட தாட் ப்ராசஸை நீங்கள் உங்களோட நடைமுறையில் நீங்கள் செயல்படுத்துறது சரி. ஆனால் படமாக வரும்போது அது ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது அது எப்படியெல்லாம் ஒரு
ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்ற அந்த பயம் இருந்ததா உங்களுக்கு? பயம்னு சொல்ல முடியாது. இது வந்து போல்ட் அப்படின்னா கேபி சார்லாம் அப்போவே பயங்கர போல்டாலாம் எடுத்துட்டாரு. 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவர் அவ்வளோ போல்டா எடுத்திருக்காரு அப்படின்னும் போது, ஸோ அதோட இதை விட போல்டாலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒன்றும் புதுசாக பண்ணிடல. பட் ஆனால் அதான் பயம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மாற்று கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஏன்னா இப்போ ஜாதி இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா இருக்குன்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன ஒன்று பேசினாலுமே அதுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கும். பட் ஓகே, அதை இப்போ பிகே படம் எடுத்துக்கோங்க. அதில் கடவுள் இல்லை அப்படின்றது தான் சர்காஸ்டிக்காக பயங்கர சட்டையரிக்கலாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள், விமர்சனங்கள், இல்லை அவரை திட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் ஆனால் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரெடியாக தானே இருக்கணும். ஸோ அது ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதை என்ஜாய் பண்ணி தான். ஓகே, நீங்கள் வந்து கேபி சாரை பற்றிலாம் பேசுனீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு மானசீகமான குருன்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் மேபி அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கலாம், டைரக்டாகவும் லேர்ன் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களோட படங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டதா இருக்கும். அந்த மாதிரி பர்சன் யாரு? சரி, நிறைய பேர் இருக்காங்க. அதான் இப்போ கேபி சார் ரொம்ப பிடிக்கும், பார்த்திபன் சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்ல அவரோட அப்ரோச். பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும், மணி சார், செல்வராகவன் சார், கௌதம் மேனன் சார், இப்போ பிரதீப் ரங்கநாதன், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்குற. ஏதாவது குருன்னு ஒருத்தரை எடுத்து இப்போ எனக்கு எப்படின்னா, இப்போ உங்கள் ஃபேவரட் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு டைரக்டர் அப்படின்னா அது எப்படி ஆயிரும்னா ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி ஆயிரும். இப்போ அந்த டைரக்டர் ஒரு தப்பான படம் இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு படம் நல்லா இல்லைன்னா கூட நம்ம முட்டு கொடுப்போம், நல்லா தான் இருக்கு. ஒரு ஹீரோ ஃபேன் ஆயிட்டோம்னா ஒரு படம் நல்லா இல்லைனாலும் நல்லா தான் இருக்குன்னு முட்டு கொடுப்போம்ல. அப்படி இல்லாமல் எனக்கு படங்கள் தான் என்ன இன்னும் இன்ஸ்பயர் பண்ணும். ஒரு படம், அதாவது எனி குட் ஃபிலிம் இன்ஸ்பயர்ஸ் மீ. இந்த படத்தில் இது சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ சூப்பராக டெல்லிங், எவ்வளோ சூப்பராக இருக்குது, இல்லை மேக்கிங் சூப்பராக இருக்குது, ஏதோ ஒன்று அந்த படம் நமக்கு கற்றுக் கொடுக்கும்ல. ஸோ ஒரு டைரக்டரோட ஃபேனாக இருந்து அது ஓகே. அதான் இப்போ நான் சொன்ன டைரக்டர்ஸ்லாம் எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் தான். பட் அதை தாண்டி யாருனே தெரியாத, ஒரு பேர் தெரியாத ஒரு டைரக்டரோட ஒரு படத்தை பார்த்தா அந்த படம் என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா அந்த படம் எனக்கு டீச் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ படங்கள் பார்க்கறது அது மூலமாக கற்றுக்கிட்டது தான் இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். வெல் செட். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு படத்துக்கு மெயினானதே வந்து அந்த ஒன் லைன் ஸ்டோரி அப்படின்றது தான். ஸோ இது வந்து நீங்கள் எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இல்லை கிரியேட் பண்ணுவீங்க? அதுதான், அது நிறைய வகைகளில் இருக்கலாம். அது ஒவ்வொரு கதை ஒவ்வொரு மாதிரி இன்ஸ்பயர் ஆகும். ஒரு கதை முழுக்க நம்மளோட கற்பனையாக இருக்கும். ஒரு லைன் வந்து இது இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்ல. இப்போ அடியே வந்து அந்த படத்தில் வந்து இங்கே லவ்வே ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிருப்பான். திடீர்னு தூங்கி இருந்துச்சா பேரலல் யூனிவர்ஸ், ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் அவனோட லைஃபோட ஃபஸ்ட்டு ஒன் சைடு லவ் அவனோட பொண்டாட்டியாக இருப்பான். இது என் லைஃப்பில் நான் ஒன் சைடாக ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் 7th ப்ரொப்போஸ் கூட பண்ணதில்லை. 7th பண்ணியிருந்தா அடி வாங்கியிருப்பீங்க. அது 12th வரைக்கும் லவ் பண்ணேன். ஸோ ப்ரொப்போஸ் பண்ணல. ஸோ ஆனால் நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், தூங்கி இருந்துச்சா அவன் நம்ம வீட்டில் பொண்ணு இப்போ இல்லை, அவன் பொண்டாட்டி எப்படி இருக்கும்ல அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் அடியே. இந்த மாதிரி ஒவ்வொரு கதை ஒரு சில விஷயங்கள், ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நமக்கு ஒரு விஷயம் இன்ஸ்பயர் ஆகும். இப்போ யாரோ பேசுகிறாங்க நம்மக்கிட்ட, அவங்க லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இங்கிருந்து இப்படி நடந்திருந்தா அப்படின்ற விஷயம் நமக்கு இன்ஸ்பயர் ஆகும். இல்லை படிக்கிற ஏதோ ஒரு ட்ரூ இன்சிடென்ட், இப்போ யுவர் ஷேம்ஃபுல்லி 2 வந்து டெல்லியிலேயோ எங்கேயோ ஒருத்தருக்கு நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட்லேருந்து அவர் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகும் தான். ஸோ ஒவ்வொரு கதை ஒவ்வொரு மாதிரி நமக்கு இன்ஸ்பயர் ஆகும்னு சொல்லலாம்.